Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து cashew nut cookies-ஐ எப்படி நம்ம கோதுமை மாவில் செய்யுதுன்றதை பார்க்கலாம். வாங்க நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ன்றதை பார்க்கலாம். 100 கிராம் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நான் ஐசிங் சுகர் வந்து 30 கிராம் எடுத்திருக்கேன். ஐசிங் சுகர் இல்லைன்னா நீங்கள் சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 25 கிராம் முந்திரி எடுத்திருக்கேன். அது மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். நான் பட்டர் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். இது அன்சால்டட் பட்டர். இது வாங்க நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் வந்து பட்டர் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இது கூட நம்ம ஐசிங் சுகர் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் வீட்டில் செஞ்ச பட்டர். இது வந்து எங்கள் அத்தை தான் செஞ்சாங்க. பாருங்க எவ்வளோ வந்து சாஃப்டாக இருக்கு பாருங்க. இது நம்ம வந்து விஸ்கில் நம்ம அடித்தாலும் நல்ல ஃப்ளஃபியாக வரும். இது கூட வந்து நம்ம ஐசிங் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம இதை ரெண்டுத்தையும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா க்ரீமியாக எடுத்துக்கலாம். பாருங்க நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்ச இந்த முந்திரியை இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம வந்து கோதுமை மாவை எடுத்து வச்சுருக்கோம். அந்த கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கையால் நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு ரெடியாக வச்சாச்சு. எந்த பிளேட்டில் வந்து நம்ம பிஸ்கெட் வைக்க போகிறோமோ அந்த பிளேட்டில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஃபுல்லாக எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நம்ம பட்டர் பேப்பர் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கீழே எண்ணெய் தடவிருந்தோம், அது மேலே நான் பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். அது மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஃபுல்லாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நம்ம தடவி விடலாம். இப்போ நம்ம குக்கீஸ்க்கான மாவை எடுத்து பால் மாதிரி ஃபர்ஸ்ட் பிடிச்சிக்கணும். பாருங்க இந்த மாதிரி பிடிச்சிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃபோர்க் ஸ்பூனால் எந்த டிசைன் வேணும் நம்ம வச்சுக்கலாம். நான் ஃபோர்க் ஸ்பூனால் சும்மா ஒரு 3 லைன் போட்டு விடுறேன். பாருங்க இது மாதிரி பண்ணிட்டு நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து பால் மாதிரி உருட்டி அமுத்தி நம்மளோட டிசைன் என்ன வேணுமோ நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம cashew nut குக்கீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். வாங்க நம்ம எப்படி பேக் பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த ஒரு கனமான பாத்திரம் வச்சுருக்கேன். அதை நான் வந்து 5 minutes ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பண்ண குக்கீஸை இதை உள்ளே வைக்கலாம். இப்போ நான் இந்த பாத்திரத்து உள்ள ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த ஸ்டாண்ட் இருக்கோ நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த குக்கீஸை நம்ம இது உள்ளே வைக்கலாம். வச்சுட்டு நம்ம சென்டராக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ½ an hour கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து cashew nut குக்கீஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம குக்கீஸை அடுப்பில் வச்சு 30 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள் நல்லா பேக் ஆயிடுச்சு குக்கீஸு. cashew குக்கீஸ் வந்து நல்லா பேக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்து வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஆற வச்சு சாப்பிட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அவனே இல்லாத எவ்வளோ சூப்பராக வந்து cashew nut குக்கீஸ் வந்து நம்ம அடுப்புலேயே பேக் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஸ்கெட் வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம இதில் பட்டர் சேர்த்துருக்கோம், அப்புறம் cashew nut சேர்த்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் டெலிஷியஸான cashew nut குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் நான் ஒன்று எடுத்து உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.